வணக்கம். இது உங்கள் இசைராஜா போலீஸ் அகாடமி கோவில்பட்டி. நம்ம அகாடமி கோவில்பட்டி கதிரேசன் மலையில் அமைஞ்சிருக்கு. டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி போன்ற தேர்வுகளுக்கு சிறப்பான பயிற்சி வகுப்புகள் நடக்குது. விருப்பமுள்ள நபர்கள் நம்ம அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நவம்பர் 24 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் வினா, உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதி யார்? இதற்கான விடை ஆப்ஷன் பி, சூரியகாந்த் அவர்கள். சூரியகாந்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா 52வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் பிஆர் கவாய் அவர்கள் இன்றைக்கு ஓய்வு பெறுகிறார். அவருக்கு மாற்றாக சூரியகாந்த் அவர்கள் பதவியேற்கிறார். சரிங்களா? சூரியகாந்த் அவர்கள் 1962 ஹரியானா ஹிசார் பகுதியில் பிறந்தவர். 1984 ஹிசார் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றினார். அது மட்டும் இல்லை, பஞ்சாப் ஹரியானா உயர் நீதிமன்றத்தின் வழக்கறிஞராக பணியாற்றியிருக்கிறாரு. 2000 ஹரியானாவுடைய அட்வொகேட் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார். 2004 பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றார். 2019 உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றார். சரிங்களா? இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ளார். இந்த மாதிரி முக்கியமான ஆளுமைகள் என்னென்ன பதவியில் இருந்தாங்க அப்படிங்கிறதும் இப்போ டிஎன்பிஎஸ்சியில் கொஷினாக கேட்குறாங்க. அதனால் இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? தேர்வு நோக்கில் இது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். செகண்ட் கொஸ்டின், சமீபத்தில் காலமான ஈரோடு தமிழன்பன் எந்த துறையோடு தொடர்புடையவர்? தமிழ் இலக்கிய துறையோடு தொடர்புடையவர் தான் ஈரோடு தமிழன்பன் அவர்கள். தமிழ் இலக்கியத்தில் பெரும்பங்காட்சிய ஈரோடு தமிழன்பன் நவம்பர் 22 தன்னுடைய 92வது வயதில் உயிரிழந்திருக்காரு. ஈரோடு தமிழன்பனுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஈரோடு தமிழன்பனுடைய உடலுக்கு 30 குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதையோடு உடல் தகனமானது செய்யப்பட்டிருக்கு. மூணாவது வினா, 2025 தமிழ் இசை சங்கம் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? இது 2 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. சித்ரா விஸ்வேஸ்வரன், குடந்தை லட்சுமணன் அவர்களுக்கும் இந்த தமிழ் இசைச்சங்கம் விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு. நாட்டிய கலைஞர் தான் சித்ரா விஸ்வேஸ்வரன் அவர்கள். இவர்கள் இசை பேரறிஞர் விருதும், இவங்க ஆல்ரெடி பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு அரசுடைய கலைமாமணி விருதும் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? குடந்தை லட்சுமணன் அவர்களுக்கு பன்னிசை பேரறிஞர் அப்படிங்கிற விருதானது வழங்கப்படுது. குடந்தை அப்படிங்கிறது எந்த ஊருடைய மறு அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான்காவது வினா, பார்வையற்றோர் T20 கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் வென்ற அணி எது? இதற்கான விடை ஆப்ஷன் ஏ, இந்தியா. இலங்கையுடைய தலைநகர் கொழும்புல நடைபெற்ற இந்த போட்டி இந்தியா வென்றிருக்காங்க. இந்தியாவும் நேபாள அணிகள் மோதிருக்காங்க. அதில் நம்ம இந்தியானது சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாங்க. அஞ்சாவது வினா, லக்ஷயா சென் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? இதற்கான விடை ஆப்ஷன் சி, பேட்மிண்டன். ஆஸ்திரேலியா ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் லக்ஷயா சென் சாம்பியன் பட்டம் பெற்றிருக்கிறாரு. ஆறாவது வினா, சமீபத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதி எது? இதற்கான விடை ஆப்ஷன் சி, வங்காளதேசம். வங்காளதேசத்துடைய தலைநகர் டாக்காவில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலநடுக்கத்தினுடைய அளவு 5.7 ரிக்டர் அளவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏழாவது வினா, ஐநா பருவநிலை மாநாடு COP30 எங்கு நடைபெற்றது? இதற்கான விடை ஆப்ஷன் ஏ, பிரேசில் பெலம் நகரில் ஐநாவுடைய வரலாறு பருவநிலை மாநாடு நடைபெற்றது. இதில் 194 நாடுகள் இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறாங்க. எட்டாவது வினா, மாஹே என்பது இந்தியாவின் எந்த படைக்கு அளிக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை ஆப்ஷன் பி, கடற்படை. மாஹே அப்படிங்கிறது ஒரு நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அளிக்கக்கூடிய புதிய வகை கப்பல். இது நம்ம இந்திய கடற்படைக்கு அளிக்கப்பட்டிருக்கு. ஒன்பதாவது வினா, காசி தமிழ்ச்சங்கம் 4.0 மாநாடு எங்கு நடைபெறுகிறது? இதற்கான விடை ஆப்ஷன் ஏ, உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேச மாநிலம் காசி என்னும் வாரணாசியில் வரும் டிசம்பர் 2 இந்த காசி தமிழ்ச்சங்கம் 4.0 மாநாடானது நடக்கு. 2022 முதல் இந்த காசி தமிழ்ச்சங்க நிகழ்ச்சியானது வாரணாசியில் நடைபெறுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பத்தாவது வினா, இந்தியா சமீபத்தில் எந்த நாட்டுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்துள்ளது? இதற்கான விடை ஆப்ஷன் பி, இஸ்ரேல். இவ்வளோதான் இன்றைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். இதை ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதி யார்? இதற்கான விடை ஆப்ஷன் பி, சூரியகாந்த் அவர்கள். சமீபத்தில் காலமான ஈரோடு தமிழன்பன் இலக்கியத்துறையோடு தொடர்புடையவர். அவருடைய சாகித்ய அகாடமியோட நூல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 2025 தமிழ் இசை சங்கம் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? சித்ரா விஸ்வேஸ்வரன் மற்றும் குடந்தை லட்சுமணன் அவர்களுக்கு.
பார்வையற்றோர் T20 கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் வென்ற அணி எது? இதற்கான விடை ஆப்ஷன் ஏ இந்தியா. லக்ஷ்யா சென் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? இதற்கான விடை ஆப்ஷன் சி பேட்மிண்டன். சமீபத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதி எது? இதற்கான விடை ஆப்ஷன் சி வங்காளதேசம். ஐநா பருவநிலை மாநாடு COP30 எங்கு நடைபெற்றது? இதற்கான விடை ஆப்ஷன் ஏ பிரேசில். மாஹே என்பது எந்த படைக்கு அளிக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை ஆப்ஷன் பி கடற்படை. 9வது வினா, காசி தமிழ்ச்சங்கம் 4.0 மாநாடு எங்கு நடைபெறுகிறது? ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம். இந்தியா சமீபத்தில் எந்த நாட்டுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்துள்ளது? இதற்கான விடை ஆப்ஷன் பி இஸ்ரேல். இதுபோல் தினசரி நடப்பு நிகழ்வுகள் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.